அரக்கோணம் மாணவி புகார் தொடர்பாக டிஜிபியிடம் தேசிய மகளிர் ஆணையம் அறிக்கை கேட்டுள்ளது. 3 நாட்களுக்குள் அறிக்கை அளிக்க வேண்டும் என டிஜிபிக்கு தேசிய மகளிர் ஆணையம் உத்தரவை பிறப்பித்துள்ளது. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்தான கூடுதல் தகவல்களை நமது தலைமை செய்தியாளர் சிவா வழங்கிட கேட்கலாம். சிவா, வணக்கம். இது குறித்தான உங்க கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. அரக்கோணத்தில் கல்லூரி மாணவி கொடுத்த பாலியல் புகார் தொடர்பாக தற்போது வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று தேசிய மகளிர் ஆணையம் டிஜிபிக்கு காட்டமாக ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறது. இந்த விவகாரத்தில் திமுகவினுடைய முக்கிய நபர்கள் சம்பந்தப்பட்டிருப்பதாகவும், குறிப்பாக திமுகவினுடைய ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு அந்த பெண்கள் பணம் வைக்கப்பட்டதாகவும் புகார்கள் வரப்பெற்றிருக்கக்கூடிய நிலையில அரசியல் பாகுபாடு இல்லாமல், ஆட்சி அதிகாரத்தினுடைய தலையீடு இல்லாமல் இந்த விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், முறையாக எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும் என்று டிஜிபிக்கு தேசிய மகளிர் ஆணையம் இந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் இந்த விவகாரம் தொடர்பாக 3 நாட்களுக்குள் உரிய விசாரணை மேற்கொண்டு அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் இந்த கடிதத்தின் மூலமாக டிஜிபிக்கு தேசிய மகளிர் ஆணையம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. எனவே இந்த விவகாரத்தை பொறுத்தவரை அந்த மாணவி அளித்த புகார்ல 20 வயது மதிக்கத்தக்க பெண்கள் சுமார் 20 பேர் வரை திமுகவினுடைய முக்கிய அமைச்சர்களுக்கும் திமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகளுக்கும் பணம் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு புகார் எழுந்தது. இதனை ஏற்கனவே அதிமுக கையில் எடுத்திருக்கக்கூடிய நிலையில, அதிமுக அரக்கோணத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கக்கூடிய நிலையில இந்த விவகாரம் தேசிய அளவில் தற்போது கவனம் பெற்றிருக்கிறது. தேசிய மகளிர் ஆணையம் இது தொடர்பான அறிக்கையை டிஜிபியிடம் கேட்டிருக்கக்கூடிய நிலையில எந்தவித அரசியல் குறுக்கீடும் இல்லாமல் முறையான, நேர்மையான, நியாயமான விசாரணை நடத்தப்பட வேண்டும். 3 நாட்களுக்குள் எஃப்ஐஆர் தொடர்பாக எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்ன என்பது தொடர்பான ஒரு விரிவான அறிக்கையை டிஜிபி தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. உங்க தகவல்களுக்கு நன்றி சிவா.